இப்ப அந்த கொலைகள் குறித்து சென்னையில கடந்த மாதம் வரையும் 12 கொலைகள் இது தலைநகரமா இல்லை என்றால் கொலை நகரமான்னு தெரியல. அப்படிதான் இருக்கு இன்னைக்கு. ஓய்வு பெற்ற அதிகாரி பேசுறாரு, அடுத்த நாள் கொலை செய்யப்படுகிறார். அப்படின்னா என்ன சட்டம் ஒழுங்கு இருக்கு? நீங்க எதை வைத்து சட்டம் ஒழுங்கை கணக்கெடுக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அதனால் முதலமைச்சர் முதல்ல தமிழ்நாடு மீத அக்கறை செலுத்தணும். அதுக்கப்புறம் நீங்க மாநிலமாக போகலாம். இல்லாத ஒரு பிரச்சனை இழுத்து கொண்டு இருப்பது எதற்காக என்றால் தமிழகத்தில் உள்ள அத்தனை தோல்விகளை மறைப்பது. பாத்தீங்கன்னா மருத்துவர்கள், செவிலியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் இருக்காங்க, அரசு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் இருக்காங்க, ஆட்டோ ஓட்டும் சகோதரர்கள் ஆர்ப்பாட்டத்தில் இருக்காங்க. தமிழக முதலமைச்சர் ஆர்ப்பாட்டமா அரசு நடக்குதுன்றாங்க, ஆனா எல்லாம் ஒரே ஆர்ப்பாட்டமா நடந்துகிட்டு இருக்கு. அதனால தமிழக முதலமைச்சர் முதலில் தமிழகத்தை கவனிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய காலகட்டத்துல தமிழகத்தில் மக்கள் மிகுந்த கவலை அளிப்பதாக, மக்களின் வாழ்க்கை மிகுந்த கவலை அளிப்பதாக இருக்கிறது. சட்டம் ஒழுங்கை முதலில் பாதுகாக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சொன்ன மாதிரி இப்ப அந்த கொலைகள் குறித்து சென்னையில கடந்த மாதம் வரையும் 12 கொலைக்கு மேல நடந்திருக்கு. இது தலைநகரமா இல்லை என்றால் கொலை நகரமான்னு தெரியல. அப்படிதான் இருக்கு இன்னைக்கு.